இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை நியாயாதிபதி. சங்கீதம் 75ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அதாவது தேவன் தான் நியாயாதிபதியாக இருக்கிறார். நாங்கள் யாரையும் நியாயம் தீர்க்க முடியாது, அந்த அனுமதி எங்களுக்கு வழங்கப்படவில்லை. அதில் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். உண்மையிலேயே தேவன் யாரை சிநேகிக்க சித்தம் கொண்டாரோ அவனை சிநேகிக்கிறார், யாரை வெறுக்க சித்தம் கொண்டாரோ அவர்களை வெறுக்கவும் செய்கிறார். ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். வேதாகமத்தில் கூட நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஆடு மேய்க்கிற சிறுவனாக இருந்த தாவீதை ராஜாவாக அமர செய்ததும் தேவன்தான். ராஜாவாக இருந்த நேபுகாத்நேச்சரை மாடு போல புல்தரையில் தள்ளி விட்டதும் தேவனாகவே இருக்கிறார். அப்படி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறவர் அவர்தான். ஒருவருடைய வாழ்க்கையில ஒருவர் தொடுகிறதான உயரம் என்கிறது தேவன் அவருக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிறது. ஒருவன் தாழ்த்தப்பட்டு போகிறானே ஆனால் அதுவும் தேவனுக்கு அவன் கீழ்ப்படியாமல் போறதன் நிமித்தமாக இருக்கலாம். அப்படி எந்த நபரையும் உயர்த்துகிறது தேவன், எந்த நபரையும் தாழ்த்துகிறதும் தேவனாகவே இருக்கிறார். ஆகையால எங்களுடைய உயர்வுகளை குறித்து நாங்கள் பெருமைப்படவும் கூடாது. ஏனென்றால் தேவன் கொடுக்கிறதை தேவனால மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் முடியும். ஆகையால நாங்கள் பெருமைப்படுகிறோமாக இருந்தால் நிச்சயமாக அதன் நிமித்தம் நாங்கள் விழுந்து போகிறவர்களாக இருப்போம். ஆகையால எந்த விடயத்திலும் நாங்கள் நியாயம் தீர்க்கக்கூடாது. ஏனென்றால் தேவனுக்கு என்ன சித்தமோ அதன்படி அவர் செய்கிறார். ஒருவனை தாழ்த்துகிறார், அதே நேரம் ஒருவனை உயர்த்தவும் செய்கிறார். Have a nice day.